சாந்தி தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நான் ஓம் சாந்தினா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். குஷி குஷியா இருக்கிறேன். குஷி குஷியா இருக்கோம் உம் நானும். கடவுள் இருக்கும்போது நமக்கு என்ன பாபாவோட கவலை? அருளால குஷி குஷியா இருக்கோம் அண்ணா. கரெக்ட். ஸோ பாபான்றது சிவபெருமான சொல்றோம். சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா அந்த மாதிரி மனிதர்களை நாங்க ஃபாலோ பண்றதில்ல, டைரக்டா கடவுள் மட்டுமே. ஸோ இப்ப கடவுளுடைய ஞானத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம் இல்ல தங்கச்சி? ஏதோ ஒரு ஆமாண்ணா. கேள்வி. ஆக்சுவலா உங்க பொண்ணு நிறைய கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள பிடிக்க முடியல. பார்ப்போம், சீக்கிரமா பிடிப்போம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேள்வி வச்சிருக்கிறீங்க? ஆனா இப்ப நம்ம என்ன கையில கொண்டு வந்தோம் கொண்டு போறதுக்கு அந்த பத்தி விளக்கம் நிறைய கொடுங்கண்ணா. ஏன்னா அது ஒரு ரஜினி படத்து பாட்டு, அது ஃபேமஸா பாஷா படத்துல கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல அப்படின்னு பாட்டே வரும். அப்ப இது பாக்குறதுக்கு என்ன தோணுது? இந்த லைனை கேட்டா உங்களுக்கு என்ன தோணுது? ரைட்னு தோணுதா, தப்புன்னு தோணுதா? இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியணும். ஆனா இது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன கொண்டு வந்தோம் கொண்டு போவதற்குன்னு கேள்வி கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? ஜென்ரலாவே மக்கள் எடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்றீங்க, சண்டை போடுறீங்கன்னு கேட்பாங்க பேச்சு வழக்கு. இதுக்கு நிறைய விளக்கம் கொடுங்க மக்களுக்கு தெரியற மாதிரி. அதே மாதிரி யார் வீட்லயாவது டெத் வந்தா கண்டிப்பா இதை பேசுவாங்க. குறிப்பா கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு காசுன்னு அலைஞ்சாங்கன்னா போறதுக்கு அப்படி கேட்பாங்க. ஊரெல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்கிறான், பாரு தனியா தான் போனான், எடுத்துட்டா போனான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாக்குறதுக்கு இது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமா, என்ன எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு போக, அது பாசிட்டிவா இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் சொத்து சேர்க்காம இருக்கிறான், சுயநலமா மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இது சொல்லப்படுறது. ஆனாலும் கொள்ளையடிக்காம இருக்கிறாங்களா? இது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இதை அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டோடைய அண்ணன் கிட்ட சொல்லுது. எப்படி? ஹஸ்பண்டோடைய அண்ணன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டை ஆட்டை போடுறதுக்காக உட்காந்துட்டு அது சொல்லுது, என்ன செத்து போனவங்க வந்தவங்க என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையனோட அம்மா இறந்தப்ப சொல்லுது. பிளான் பண்ணி வந்துட்டோம் நம்ம இப்ப இந்த இடத்த புடிச்சிடணும்ட்டு. அவங்க அதாவது ஏமாத்துறவங்க இதை சொல்றாங்க. அதான் செம காமெடி. நல்லா இருக்கவங்க சொல்லல, ஏமாத்த போறவங்களே சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து தெளிவா என்ன தெரியுதுன்னா, இதனால மக்கள் மாறலன்னு தெரியுது. இதை யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லைன்னு தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு தப்பான விஷயத்தையும் போதிக்கும். மேலோட்டமா பார்த்தா கரெக்டா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடலாமே. வந்துடுது இல்ல, எடுத்துட்டும் வரல, எடுத்துட்டும் போல, இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு போறேன். அப்ப இது பயங்கரமான நாஸ்திகம் இதுல அடங்கி இருக்குது. மேலோட்டமா பார்த்தா ஒரு பெரிய தத்துவம் மாதிரி தெரியும். ஆனா எதுவுமே எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு போக போறது இல்ல, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். அப்ப எதுவுமே எடுத்துட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டு போகலன்னா பாவ புண்ணியத்தை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது இல்லையா? என்ன பண்ணா என்ன, போகும்போது வெறுங்கையோடு தானே போறோம், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க வெறுங்கையோட வரல, எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நிறைய எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்பதான் உண்மையிலே வெறுங்கை ஆயிட்டீங்க, காலி ஆயிடுச்சு எல்லாமேன்று. இதுல இன்னொன்னு சூப்பரா கடவுள் நேத்தோ முந்தா முரளியில சொல்லியிருப்பார். சுண்டலை புடிச்சுக்கிட்டு விட மாட்டீங்க நீங்க, நான் அந்த சுண்டலை கீழே போடு, உன் கை ஃபுல்லா வைரத்தை நிரப்புறேன்னு சொல்றேன். இல்ல எனக்கு சுண்டல் தான் வேணும்னு புடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, வரலட்சுமி சிஸ்டர் கூட ஒரு டப்பாக்குள்ள கை விட்டுக்கணும், கை விட்டு கை வெளியே எடுக்கல, ஏன்னா மூடி புடிச்சிட்டு இருக்கும். அதை வெளியே எடுக்கனா கையை விரிச்சா தானே வெளியே எடுக்க முடியும். புடிச்சுக்கிட்டு உடலைன்னா எப்படி வரும் அப்படி கேட்டுருந்தாங்க. சொந்த நாள் முரளியில படிச்சேன்னா. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட். ஏன்னா இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்
நம்ம என்ன எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து காசு இல்லாம வாழ்க்கை கிடையாது, சந்தோஷம் கிடையாது, இது எல்லாருமே சொல்றது உண்மையும் கூட இல்லையா. ஒருத்தர் என்னதான் ஆரோக்கியமா இருக்காரு, புத்திசாலியா இருக்காரு, ஆனா கையில காசே இல்லைன்னா என்ன சந்தோஷம்? அதே நேரத்துல காசு இருக்கு, ஆரோக்கியம் இல்லைனாலும் சந்தோஷம் கிடையாது. பட்ட படிக்காவே இருக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரர் தான், அவரால் எதுவுமே அவரால் பண்ண கூட முடியாது இல்லையா. அப்ப எப்படி அது சந்தோஷத்தை கொடுக்கும்? அப்ப இந்த இரண்டுமே நமக்கு வேணும். ஆனா இப்ப காசு வரணும் அப்படின்னா எப்படி எல்லாம் நமக்கு காசு வரும்? நம்ம உழைச்சாதான் காசு வரும். அது ஒரு நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வராது. சரி, ஓகே. உழைத்தால் காசு வர்றது ஒண்ணு. அடுத்தது அடுத்து யாரையாச்சும் ஏமாத்தினா இல்ல இல்ல, நான் ஜெனரலா நல்ல வழியிலே சொல்றேன், கெட்ட வழி இல்லாம. நேர்மையா உழைச்சாதான் வரும் காசு, வேற வழி எதுவும். கரெக்ட், நேர்மையா உழைத்தால் வரும்ன்றது உண்மைதான். இன்னொன்னு, பிறக்கும் போதே பணக்கார வீட்டுல பிறந்தா அது நம்ம எடுத்துட்டு வந்த புண்ணியம். அதுதான். சோ அப்படியும் வருது, அதுதான் புண்ணிய கணக்கா வர்றது. அப்ப அந்த புண்ணிய கணக்கு வந்து சூக்ஷ்மமா இருக்கும். அது பார்த்த உடனே தெரியாது, குழந்தைய பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா பணக்கார குடும்பத்துல பிறந்தா நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. சரி, கரெக்ட். அப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம் புண்ணியம் இருக்குது அந்த குழந்தைக்குன்ட்டு. ஆனா சில குழந்தை பிறக்கும் போது அப்பா அம்மா ஏழையா இருப்பாங்க, பிறந்த உடனே கட 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 கடன்னு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு. காரணம் என்னன்னா அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு அதை எடுத்துட்டு வந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப யாரோ சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்களா என்னன்னு தெரியல, பெண் குழந்தைய கொல்ல பார்த்தாங்க, நீங்க சொல்லல. அதாவது ஒரு குழந்தைய பெண் குழந்தைய அந்த காலத்துல எல்லாம் வந்து கொலையெல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொல்ல பார்த்து இருக்கிறாங்க ஒரு பெண் குழந்தைய. அப்ப ஜோசியக்காரங்கிட்ட எதுக்கும் போய் கேட்டுடலான்ட்டு கேட்க போனா, அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா உன் வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி ஃபுல்லா போயிடும்ட்டாங்களாம். ஐயோன்ட்டு குடு குடுன்னு ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாத்தி, அதே மாதிரி அந்த குழந்தை வளர வளர அவங்க வீட்டுல வந்து பயங்கரமா செல்வம் சேர்ந்துதான். சோ அப்ப நமக்கு தெரியாது யாருடைய புண்ணிய கணக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. ஆனா அது கூடவே நம்ம புண்ணிய கணக்கும் மேட்ச் ஆகும். இப்ப நமக்கு புண்ணிய கணக்கு இருக்குது, பாவ கணக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு ஒரு மகள் பிறக்கிறதா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் என்னுடைய பாவ கணக்கை நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா அது எங்க அப்பா அம்மாவுக்கு பாவ கணக்கா இருக்கும். சோ அப்ப அந்த குடும்பத்திலே இருக்கும்போது நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன். அடுத்தது திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா செல்வம் சேர ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன, பொண்ணு பிறந்ததானே எனக்கு செல்வமே சேர்ந்தது. உண்மையாதான் எங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இடம் எல்லாம் வாங்கணும். நல்ல நிலைமையில இருக்கிறது அவளுக்கு அவ்வளவுதான். அவ பாருங்க புண்ணிய கணக்கு. எங்க பையன் பிறக்கும் போது அவன் இல்லாமதான் இருந்தோம். பாப்பா பிறந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்கினான். ஆனா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கையில காசே இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் வந்து அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சாதாரணமா 2 ரூபாய் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போறத ஒரு 10,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் பெரிய அளவுல இட்டுன்னு போய் காப்பாத்துவோம். அவனுக்கு வந்துரும் அந்த மாதிரி. அவன் சேட்டை பண்ணாலும் அவனுக்கு எந்த நேரத்துக்கு எது வேணுமோ அது வந்துரும் தானா. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களா வந்து வாலண்டரியா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுடைய புண்ணிய கணக்கு. நீங்க சொன்னீங்களே அது அதான் போட்டா இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா இது வந்து நேத்து விஜய் சேதுபதி பற்றி ஒரு டாபிக் போட்டிருந்தோம். அவர் வந்து நாஸ்திகன். பட் இருந்தாலும் அவருக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, நம்மள வந்து ஏதோ ஒரு நான் வேற நாட்டுல பிறந்திருந்தேன்னா பாத்துட்டீங்களா, நான் விரும்புற பொண்ணு அவங்க நேத்து உங்க வீட்டுல பிடிக்கிற மாதிரி இருந்தா பொண்ணு என்ன விரும்பல அப்படி எல்லாம் போட்டிருந்தாரு. அது போட்டிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சகுனம் வந்து என்ன சரியான வழியில இட்டுட்டு போகுது. நான் ஒருத்தர் மேல கோபமா இருந்தேன், இந்த மாதிரி ஈகோ இருந்துச்சுன்னா நீ அழிஞ்சிடுவ அப்படின்னு ஒரு வாசகத்தை பார்த்த உடனே நான் மாத்திக்கிட்டேன் என்னுடைய குணத்தை. சோ இப்படி ஒவ்வொரு தடவை அதே மாதிரி ரொம்ப துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போது தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு என் முன்னாடி வண்டியில எழுதி இருந்துச்சு அப்படின்றாரு. சோ அப்ப என்னன்னா, நீங்க நாஸ்திகனாவே இருந்தாலும் கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால்
கடவுள் நம்பிக்கை உள்ளவன் வந்து அதை புரிஞ்சுக்கிறான் கடவுளுடைய உதவின்ட்டு. நாஸ்திகனுக்கு வந்து அது ஒரு அகங்காரம். அது கடவுளுடைய இல்ல, அவனுக்கும் தெரியுது இது வந்ததுன்னு தெரியுது. ஆனா இது காரணம் கடவுள் சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு அகங்காரம் அது இருந்துகிட்டு இருக்குது. சோ அதே மாதிரி இப்ப நாம பாக்குற தலைப்பு வந்து என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம். கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். பெரிய பெரிய தப்பு பண்றவங்களாம் ஜாலியா இருக்கிறான், ஆனா சின்ன தப்பு பண்ணாலே நம்ம மாட்டிக்கிறோம்ட்டு. அதுவுமே கடவுளோட. இது கேட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் சின்னதா தப்பு பண்ணா உடனே மாட்டிப்பேன். ஓ பரவாயில்ல, நம்ம பாவ கணக்கு ரொம்ப இருக்கு, இப்ப தெளிவாயிட்டேன்னு நினைச்சுட்டேன் நான். கரெக்ட். அது ஏன் அப்படின்னா புண்ணிய கணக்கு கொஞ்சமாவது இருந்தா தானே நம்ம வாழ்க்கை வாழ முடியும். அதுக்குதான் உடனடியா தண்டனை கொடுத்து அதை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் நன்மைக்கு தான். அதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம பாவம் செய்யாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இறைவன் நினைவிலே இருக்கணும். சோ இதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ இந்த டாபிக் தொட்டாலே எல்லா டாபிக்குமே வந்துடுது. அப்ப வந்து கடவுள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, புராண கதையிலே தேவி வந்து கடல்ல இருந்து தோன்றிய மாதிரியும், அது குறிப்பாக மகிஷாசுர வர்தினி, அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த துர்கை உருவாகும் போது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வருவாங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா தட்டு ஃபுல்லா வைரத்தோட வருவாங்க. சோ அப்படி வந்து அப்ப அந்த கடல் வந்து ஸ்தூல கடலை குறிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அன்பின் கடலாக இருக்கக்கூடிய கடவுளை குறிக்கக்கூடிய விஷயம். அந்த கடவுள் நமக்குள்ள நிரப்பி அனுப்புறார். எப்ப? இந்த பூமியின் தொடக்கத்தை, அதாவது பூமிக்கு தொடக்கம் கிடையாது, பட் இது ஒரு காலச்சக்கரம், 5000 வருட காலச்சக்கரம். சோ இதுல முதல் யுகம்னு சொல்றத தொடக்கம்னு வச்சுக்கலாம். ஆனாலும் அது தொடக்கம் கிடையாது, ஜனவரி தொடக்கம் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் டிசம்பர் வந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு இருக்கு. கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்யுகம் வரும். சத்யுகம் வரும்போது மனிதர்களுக்குள்ள புண்ணிய கணக்கு நிரம்பி இருக்கும். அதுதான் அங்க ஸ்தூலமாக ரத்தினங்களாக காட்டுறாங்க, பட் இது சூக்ஷ்மமாக தான் நிரம்பி இருக்கும். அதாவது தெய்வீக குணங்கள் இருக்கும். குணம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். அப்ப குணம் இருக்கிறதுனாலதான் சொர்க்கத்துல வந்து தங்கத்திலேயே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நாம இருப்போம். இயற்கையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அப்ப சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது. சோ அந்த மாதிரி உலகமாக தான் கடவுள் படைக்கிறார். அந்த போட்டி பொறாமை இருக்க அப்படின்னா என்னன்னே தெரியாது, சுயநலம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. திட்டத்திட்ட கடவுளுக்கு ஈக்குவலா இருப்போம் நம்ம. அவருக்கு சமமானவர்களைத்தான் கடவுள் படைச்சு அனுப்புற. அதனாலதான் அந்த மாதிரி நபர்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகமே சொர்க்கமாக இருக்குது. காரணம், அவங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக புண்ணிய கணக்கு நிரம்பி இருக்கும். சோ முதல்ல வர்றவங்க வந்து பரிசுத்தமா இருந்த காரணத்தினாலதான் அவங்க வந்து பணக்கார குடும்பத்தை, அங்க எல்லாருமே பணக்காரங்களா தான் இருப்பாங்க. சோ அதுலயும் யாரு ரொம்ப அதிக புண்ணிய கணக்கு வச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப பணக்கார குடும்பம், அதாவது ராஜ குடும்பத்தில் அப்படி பிறக்கிறவர் தான் ஸ்ரீ நாராயணன். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயில கொண்டாடுறோம். ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன். அப்ப அவரு இப்ப செல்வத்தின் கடவுள்னு மகாலட்சுமிய சொல்றோம். ஒரு மனைவிக்கு செல்வம் கணவன் கிட்ட இருந்து தானே வரப்போகுது. சோ அப்ப அவரு தானே அவ்வளவு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார். சோ அப்படி அவரு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இருப்போம், பட் அவரு நம்பர் 1 இருப்பார். அப்படி புண்ணிய கணக்கு வச்சிருந்த நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணிய கணக்கை செலவு பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட 1 லட்சம் இருக்குதுன்னா 1 லட்சத்தை வச்சு அப்படி இந்தியாவே சுத்திட்டு வரீங்க அப்படின்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 5 லட்சம் வச்சுட்டு அப்படியே போயிட்டே வரீங்கன்னா போக போக என்ன ஆகும்? செலவு ஆகிட்டே இருக்கும், நம்ம கையில இருக்கிற காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் புண்ணிய கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே வந்து வந்து கடைசி நேரத்துல புண்ணிய கணக்கே இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுதுன்னா பாவ கணக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது நரகத்துல. முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்துல ஏன் பாவம் செய்யல அப்படின்னா, சொர்க்கத்தில் யாருமே தன்னை அழியக்கூடிய உடம்புனே நினைக்க மாட்டாங்க, அழிவற்ற ஆத்மானே புரிஞ்சுக்குவாங்க. அதாவது உயிர்,
அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது அப்படின்றது இயல்பாகவே அங்க இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஞாபகம் இருக்கும். அதனால உடலின் பக்கமோ உலகத்தின் பக்கமோ அவங்க ஈர்க்கப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சதா ஆனந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி, திருப்தியா இருப்பாங்க. அப்போ தனக்குள்ள ஆனந்தம் இருப்பவர்கள், ஆனந்தம் நிரம்பி இருப்பவர்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய பார்வை, வார்த்தை எல்லாமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் 2500 வருஷத்துக்கு. அதுதான் சொர்க்கம்னு சொல்றோம். அடுத்தது அந்த புண்ணிய கணக்கு காலி ஆயிட்டே வருது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. ஆத்மாவில இருந்த கவனம் வெளியில சிதற ஆரம்பிக்குது. அப்ப வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கெல்லாம் அடிமையாக என்ன ஆகுதுன்னா புத்தி ஒரு மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப சரியது தவறு எதுன்னு அதால பகுத்தறிய முடியாது. அப்பதான் பாவம் நிறைய செய்ய ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தான் செய்ய ஆரம்பிக்கும். அந்த பாவத்துக்கு அடிமையாகும். அப்ப மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா புண்ணிய கணக்கு அதிவேகத்துல குறையுது, பாவ கணக்கு அதிவேகத்துல நிரம்புது. அப்ப அதற்கான தண்டனை தான் பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், துரோகங்கள், நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி திடீர் மரணம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இயற்கை சீற்றங்கள் விதவிதமா வருது, நாடுகளுக்கு இடையில யுத்தம் வருது, குடும்பத்தினருக்கு இடையிலே யுத்தம் வருது. இந்த மாதிரி மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்பவுமே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா பாவ கணக்கு நிரம்பி இருக்குது. ஸோ கையில் என்ன கொண்டு வந்தோம்னா ஆத்மாவை வச்சு பாத்தீங்கன்னா முதல்ல ஆத்மா இருக்கிற இடம் இதுதான், பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்றோம். இங்க இருந்துதான் முதல்ல வரும். சொர்க்கத்துல வரும்போது நிரப்பிட்டு வருது கையில. கை கிடையாது, அது சூக்ஷ்மமா சொல்றோம். ஆத்மாவுக்குள்ள அந்த தூய்மை சக்தி இருக்கனால நிரம்பி வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. பாவ கணக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களையே கெட்டியா புடிச்சுக்குது. கரண்ட் கம்பத்துல புடிச்சுக்கிட்டு ஷாக் அடிக்குதுன்னா, நெருப்புல கை வச்சுட்டு கொதிக்குதுன்னா அதை விடணும்ல. அததான் கடவுள் சொல்றாரு, சுண்டலை புடிச்சிட்டு ஏன் விட மாட்ற? நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், எதா இருந்தாலும் அது சுண்டலுக்கு சமன்ற. அதை கீழே போட்டாதான் அந்த கையில வைரத்தை நிரப்ப முடியும். அதனால அதை கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கையில என்ன கொண்டு வந்தோம், கொண்டு செல்ல அப்படிங்கிறது தப்பு. புண்ணியத்தை எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஆமா, ஒரு ஜென்மமும் பாத்தீங்கன்னா பாவ கணக்கு அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப புண்ணிய கணக்கு நான் பிறக்கும் பொழுது இருந்த புண்ணிய கணக்கை விட இறக்கும் பொழுது அது குறையுது. அதுக்கு பதில் பிறக்கும் போது இருந்த பாவ கணக்கை ஒப்பிடும் பொழுது இப்ப அதிகமாயிடுது. இப்படியே ஒவ்வொரு ஜென்மமும் போக போக பாவ கணக்கு தான் அதிகமாயிடுது. சோ இப்ப கடவுள் சொல்றாரு, பாவம்னா என்னன்னே தெரியாத சொர்க்கத்துக்கு நீ போற. ஏன்னா கலியுகம் அழிஞ்சு சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. அப்ப பாவம் இருப்பவர்களுக்கு அங்க அனுமதியே கிடையாது. பாவத்தை ஃபுல்லா காலி பண்ணணும். அடுத்தது அங்க புண்ணியம் இருந்தாதான் வர முடியும் சொர்க்கத்துல. பணக்கார குடும்பத்துல பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணணும்னா சொர்க்கம் எவ்வளவு புண்ணிய கணக்கு இருக்கணும். சோ அந்த புண்ணிய கணக்குல நம்பர் 1 புண்ணிய கணக்கு என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பாக்குறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம்ன்ற. அதை விட பெரிய புண்ணியம் அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மா. ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு அழுக்காயிடுச்சுன்னா அதை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுற மாதிரி ஆத்மா அந்த உடம்புக்கு வயசாயிடுச்சுன்னா, உடம்புன்றது அதுக்கு ட்ரெஸ் மாதிரி, அது வயசாயிடுச்சுன்னா அதை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்குது. இவ்வளவுதான் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பே. மற்றபடி நீங்க உடம்பு கிடையாது. வேணா உங்களுதுன்னு சொல்லிக்கலாம், அதுவும் தற்காலிகமாக. ஒரு டைமுக்கு அப்புறம் அது போயிடும். ஆனால் தற்காலிகமா கூட சொல்லாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பற்று வந்துடுச்சுன்ற. இப்ப உடம்பே இல்லை, எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன், அப்பதான் தூய்மை ஆக முடியும்.
அப்ப ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. இப்ப நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய பாவங்கள் எரியும். இங்க நினைக்கிறது கூடவே இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் கேட்கிறோம். அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக முரளி அப்படின்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க ஃப்ரீ. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சதை மனதுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்னன்னா உங்களுடைய குணத்தை மாற்றும். சொர்க்கத்துல நீங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தீங்க, எவ்வளவு அன்பா இருந்தீங்க, எவ்வளவு இனிமையா இருந்துச்சு உங்களுடைய வார்த்தைகள். எப்பவுமே சுபபாவனை மட்டுமே, எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்றது இயல்பாகவே இருக்கும், நமக்கும் இருக்கும். இதனாலதான் இன்னைக்கு சிங்கம் புலியை கண்டு நம்ம பயப்படுறோம். ஆனா அந்த சிங்கம் புலிக்கு அந்த மிருக குணம் இருக்காது சொர்க்கத்துல. பூனைக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நாய் கூட சிங்கம் புலி மாதிரி கொதறி வைக்குது மனிதனை. அது ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாவே அது நடந்துட்டு இருக்குது இப்ப. ஏன்னா மனிதனுடைய குணம் அங்க தாக்குது. அப்ப மனிதனுடைய குணம் பயங்கரமா அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி விலங்குகளும் குழந்தை மாதிரி ஆயிடும். அப்ப நான் என்ன எடுத்துட்டு போனேன்றது மட்டும் இல்ல, என்னை மாத்திக்கிறதுனால உலகமே வேற மாறுது. இதை விட மிகப்பெரிய சமூக சேவை யாராலையும் பண்ண முடியாது இல்ல. இதுதான் உண்மையில சமூகத்துக்கு நல்லது இல்ல. இதுல எனக்கும் நன்மை இருக்குது இல்ல. நம்மளும் அங்க போயிடுறோம், உயர்ந்த பதவி அடையிறோம். அதே நேரத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் துக்கத்துல இருந்து காப்பாத்துறோம். ஏன்னா ஒரு சகோதரர் சொல்றாரு, நாம மனுஷன் அவ்வளவு சுயநலமா இருக்கிறான், பண்ணாத தப்புலாம் பண்றான், அவன் நிம்மதியா வீட்டுல இருக்கிறான். பாவம் வாயில்லாத ஜீவன் என்ன பண்ணிச்சு? அதுக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்றதுனால ஒன்னும் ஆயிடாது. சரி, ஓகே, அது ஃபீல் பண்றது நல்லதுதான். எல்லாத்துக்கும் நம்மளால சாப்பாடு எல்லாம் போட முடியாது. ஏன்னா மனிதனுக்கே சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். உக்ரைன்ல, பாலஸ்தீன்ல அங்கெல்லாம் பாத்தீங்க, அப்படியே சாப்பாடு போட்டாலும் என்ன தெரியுமா பண்றாங்க? சாப்பிட்டுட்டு இதுல உப்பு இல்லப்பா, இது நல்லா இல்லப்பா அப்படி வாங்கி கொட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு சாப்பாடு அண்ணாமலையார் கோயில மலை சுத்தும் போது பாருங்க, எவ்வளவு இடத்துல அன்னதானம் போடுறாங்க. வாங்கி அவ சாப்பிட்டு பார்த்து தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் தான் இது ஆகுது. அது பாவம் தானே. அதுக்காக பதில் அந்த இடத்துல இந்த ஞானத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்ல, கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு, ஸ்கூல் பசங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப பசங்க ரொம்ப கோவப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்றதே புரியறதே வரல. இந்த ஞானம் ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நாளும் ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுத்தா அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும், கோவப்படாம இருக்கணும், இந்த ஹேர் கட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திப்பாங்க இல்லன்னா. ஆக்சுவலா குழந்தைங்களை விட அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க போயிட்டு அப்பா அம்மாவை கொஞ்சம் மாத்துவாங்க இல்லையா? அப்பா அம்மாவே தானே ரொம்ப இதுவா இருக்காங்க. கோவிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, இதெல்லாம் தான் பண்றாங்களே தவிர மத்தபடி கடவுள் இவ்வளவு சொல்றாருன்னு நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்றோம், நம்ம எல்லாம் சொல்றோம், எதையுமே அவங்க கேட்கறது இல்ல. சாமியே கதவு தட்டினாலும் அதை பார்க்க போறது இல்ல. இங்க இருந்து கோயில்ல போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு படைச்சிட்டு எத்தாந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுறோம், இதுதானே பண்றோம். அப்ப குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, இப்ப கரிமீனை விடணும் அப்படின்னா அப்பா அம்மா கோஆபரேஷன் இல்லாம குழந்தைங்க விடுறது கஷ்டம். ஆனா பிடிக்கலன்னு சொல்லலாம், அடமெண்டா சொல்லலாம். பட் ஆனா ஏற்கனவே குழந்தைங்க அதுக்கு அடிமையா தான் இருப்பாங்க. நான் சாப்பிடறது இல்லைன்னு என்ன கூட சேர்ந்து 5 பொண்ணு சாப்பிடாம இருக்காங்கண்ணா. எப்படி? நான்வெஜ்ஜே தொட மாட்டாங்க. என் கூட ஒர்க் பண்றவங்க, நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், இந்த பாத்திரத்துல நீ சாப்பிடுற அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதாங்க அவங்க சாப்பிடறது இல்ல. எங்க பொண்ணு சாப்பிடாதால அவ கூட சேர்ந்த பசங்க யாருமே சாப்பிடறது இல்ல. குழந்தைங்க சாப்பிடாதால இப்ப வீட்டுல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்கல்ல. அதனால சொல்றேன், இது உண்மையா நடக்கிற விஷயம்னா. எங்க பொண்ணு நான்வெஜ் சாப்பிட மாட்டா. அவ நீ இந்த டப்பாவில எடுத்துட்டு வந்தல, நான் இந்த டப்பாவிலேயே சாப்பிட மாட்டேன்னு அவ நான்வெஜ் எடுத்துட்டு வரதே நிறுத்திட்டா. அதனால நம்ம பொண்ணு சாப்பிடலன்னு அவங்க அம்மா அப்பா செய்யல. 5 பேர் இதே மாதிரி மாறி இருக்காங்க. உண்மையாவே. அதே மாதிரி என் கூட ஒர்க்
பண்றவங்க 10 பேரு. இப்ப 10 பேர் ஆச்சு இல்லைங்களா? அதுக்குதான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தோம்னா பேரண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவாங்கல்ல. சூப்பர் ஆச்சு. இது கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் ஸ்கூல்ல பண்றதுக்கு. கண்டிப்பா பண்ணிருக்கிறோம் நாங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். கரெக்ட் தான். ஒரு 8ஆவதுக்கு மேல அப்படின்னா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. நான் குழந்தைங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. எங்க பொண்ணு நிஜமா 10 பேரை மாத்திருக்கா. சூப்பர் சூப்பர். ஆமா கரெக்ட் தான். ஒருத்தர் மாறினாலே எல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் குறிப்பாக பெரியவங்க கிட்ட இருந்து கீழே வரதை விட சின்ன பசங்க கிட்ட இருந்து நம்ம கொண்டு போலான்றது ஒரு சின்ன ஐடியா. சூப்பர் சூப்பர். ஏன்னா அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், உங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னும் பொழுது மத்தவங்க யோசிப்பாங்க, அப்ப இதனாலதான் இந்த குழந்தை நல்லா படிக்குது அப்படின்ட்டு அதை விடுவாங்க. சோ குறிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து மற்றவர்களுடைய கேரக்டரை மாத்துறதுக்கான பொறுப்பும் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத கவனிப்பாங்க அவங்க. ஏன்னா ஜென்ரலா வந்து நல்லா படிக்கிறவங்க வந்து ஹெட் வெயிட்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு காரணம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இது சூப்பரான யுக்தி சிஸ்டர். அதே மாதிரி இப்ப 10 பசங்க எல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்றது, வேற ட்ரெஸ் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 10 பசங்கள்ல எங்க பாப்பா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா 2 ஜடை போடுறது, ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ் பண்றதுன்னும் போது அந்த 10 பசங்களும் மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாங்க, எங்க பொண்ணு ஆயா மாதிரி இருக்கடி, நீ ஸ்கூலுக்கு செட்டில் அப்படி இப்படின்னாங்க. ஆனா இவளை பார்த்து டீச்சர் முதற்கொண்டு பாராட்டுவே அந்த 10 பசங்க இவளை மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டு மாறிட்டாங்க. ஒரு சின்ன விஷயமே நடந்தது இல்லைங்களா? அத மாதிரி சொல்றாரு. கரெக்ட். கடவுள் வந்து உங்களை பார்த்து மற்றவர்கள் மாறுற மாதிரி உங்க நடத்தை இருக்கணும்ன்றாரு. ஏன்னா நம்ம சொல்றத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்ட். சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணி நம்ம மாத்துறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்மளால முடிஞ்சதை ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தா பசங்க மாத்திப்பாங்க அப்படின்றாங்க. கரெக்ட். அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். குறிப்பா காலேஜ்ல கொடுக்கறது இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைம் குழந்தைங்களுக்கு புரியும் நம்ம எதை பத்தி சொன்னாலும். சின்ன வயசு பசங்களுக்கு கூட அந்த அளவுக்கு புரியுமான்னு சொல்ல முடியாது. பட் காலேஜ் பசங்களுக்கு புரிஞ்சிடும். +1 +2க்கு புரியும். 8th இருந்து 12th வரைக்கும் சொன்னோம்னா கண்டிப்பா பசங்க புரிஞ்சுப்பாங்க. அதுதான் மாறுற ஸ்டேஜ்னுவாங்க. அந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு குணம் வந்து கொஞ்சம் மாறும். நாம இந்த ஞானத்தை நேரத்துக்கு புகட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பசங்களுக்கு. அப்சர்வ் பண்ற வயசு அதுதான். கரெக்ட். குணம் வந்து அப்பதான் டெவலப் ஆகும். கரெக்ட். அப்பதான் கொஞ்சம் மாறும். 8th to 12th அந்த டைம்ல நம்ம இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் புரிய வச்சா மாறும். அதுதான் டார்கெட் பண்ணி அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சில வருடங்களா பண்ணல. சோ கடவுள் உங்க மூலமாக அதை பண்ண சொல்றாரு. பண்ணிடலாம் நம்ம. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு குழந்தை கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கே கொடுத்த மாதிரி ஆயிடுது இல்ல? படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. அதே மாதிரி ஒரு குழந்தைய திருத்தணும்னா அந்த குடும்பமே கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இது என்னோட அனுபவத்திலே நான் பார்த்ததுன்னா, எங்க பாப்பாவால 10 பசங்க நான்வெஜ் விட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க குழந்தையால நிறைய பேர் கடவுள் ஞானமும் எடுக்க போறாங்க. சோ அதுக்குதான் மாயா வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்குது. பாப்போம். சரி தங்கச்சி. சோ இப்ப மெயின் விஷயம் என்னன்னா, நாம வந்து நமக்குள்ள நிரப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த உடம்போட உங்க வாழ்க்கை முடிய போறது கிடையாது. அழிவு உடம்புக்கு தான், ஆத்மா தொடரும். அதுதான் புராண கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு ஆரம்பம்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புல பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போகுது. ஆனா அங்க போய் ஐயோ நான் ஏழை குடும்பத்துல பிறந்தனே, நான் ஏன் பணக்கார குடும்பத்துல பிறக்கல, விஜய் சேது மாதிரி புலம்பி பிரயோஜனம் கிடையாது இல்லையா? சோ அப்ப நாம இப்ப சேர்த்து வைக்கிற புண்ணியம் இருக்கிறதுலே மகான் புண்ணியம் இறைவனை நினைப்பதும் நினைப்பதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதும். இப்ப வந்து சாப்பாடு போடுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ஆஸ்பத்திரி கட்டுறாங்கன்னா அதுவும் புண்ணியம் தான். அதோடைய பலன் ஒரு பிறவிக்கு தான் வரும், அடுத்த ஒரு ஜென்மம். அதுக்கு அப்ப வந்து பணக்காரனா பிறந்துட்டானா பணம் வந்தவொடனே கூட நட்பெல்லாம் வேற சேர்ந்துக்கும், அகங்காரம் வந்துடும். சோ உங்களை அறியாமல் பாவம் நீங்க செய்யாட்டினாலும் செய்ய வச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் பாவமே இல்லாத உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. புண்ணியத்தை கொடுத்துட்டு உங்களை கெடுக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்த 2500 வருஷம். அது மட்டும் இல்ல, 2500 வருடத்திற்கான சேமிப்பை இப்பவே
இந்த ஒரு பிறவிலே உங்களால சேமிக்க முடியும்ன்ற. 2500 வருடம்னா 21 பிறவி. ஏன்னா அங்க ஆயுள் வந்து 150 வருடம் வரும் சராசரியா. ஸோ அப்ப முழு ஆயுள் ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. அழகு 100% பர்ஃபெக்ட், ஆரோக்கியம் 100% பர்ஃபெக்ட், புத்தியும் அப்படியே, தெய்வீக குணமும் அப்படியே, இயற்கையும் சதோபிரதானமா இருக்கும். விலங்கு ஜீவராசிகள் அவ்வளவு அன்பா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி உலகம் எப்படி இருக்கும்? நம்ம சின்ன வயசுல பார்த்த உலகமே இப்ப இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப யார் வீட்டுல வேணாலும் யார் வேணாலும் போய் விளையாடுவாங்க. பிடிச்சிருக்கும். அந்த விட அது ஆனந்தமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து யாருமே குழந்தைங்களை பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்புறது கிடையாது. உலகம் மோசமாயிடுச்சு. ஆனால் நம்ம குழந்தையா இருக்கும்போதே அது நல்லா இருந்துச்சுன்னா 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அதை நினைக்கும் போதே நமக்கு மெய் சிலிர்க்கலும்ல இல்லையா? அதே ஒரு 2 தலைமுறை முன்னாடி பார்த்திருந்தாலுமே சமசூப்பரா தான் இருந்திருக்கும். அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாட்டி வீட்டுலதான் வளருவாங்களே. அப்பா அப்படிதான் இருக்குமே. சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும். அது ஒரு பாட்டி அன்பு, குளிக்கிறது, விளையாடுறது, இதுதான் நாங்களே பண்ணோம். படிக்கிறதுலாம் புக் எடுத்துலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆத்துல விளையாடுவோம், பாய் ஃப்ரெண்டா கூட விளையாடுவோம். ஆனா அது பாய்ஸ்னா அந்த எண்ணம் எல்லாம் தோணாது. ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். இப்பதான் இவங்க பாய்ஸ் இவங்க கேர்ள்ஸ் பிரிச்சு பாக்குறோம். அப்ப ஜாலியா அண்ணன் தம்பி வாடா போடா அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல. அப்ப சொர்க்கத்துல எப்படி இருந்தது கிடையாது. கிடையாது. கண்டிப்பா உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு இப்ப. ஆனா எப்படியே இருக்க போறது கிடையாது. அதான் குட் நியூஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க தேடினாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வேலை கிடையாது. நீங்க தேடினாலும் நோய் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆஸ்பத்திரிக்கும் வேலை கிடையாது. ஸோ சொர்க்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்காது, போலீஸ் இருக்காது. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இப்ப இந்த சொத்து பிரச்சனை, அது இல்லாம இந்த வாக்கியா வரப்பு பிரச்சனை, பிளாட் ரிலே பிரச்சனை, இது எதுவுமே அங்க இருக்காது. வானம் பூமி அனைத்துக்கும் அதிபதி. நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். நிறைய இடம் இருக்கும். மனிதர்கள் கம்மியா இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்ல, இது வந்து சொர்க்கத்துல. சொர்க்கம் முடிந்து நரகம் வரும் பொழுது கூட அங்கதான் பாவம் செய்ய ஆரம்பிப்போம். ஸ்லைட்டா ஆரம்பிப்போம். பெரிய பாவம் இருக்காது. அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க அப்படின்னா இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு வாங்க, அவ்வளவுதான். பத்திரம் எழுதுறது, ரெஜிஸ்டர் பண்றது எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருந்தும் ஏமாத்துறாங்க. அதான் பெரிய விஷயம். அப்பெல்லாம் நீங்க பழைய படத்துல எல்லாம் பழைய படத்துல பாத்தீங்கன்னா அக்னி சாட்சியாக வைத்து உன்னை நான் திருமணம் செய்கிறேன்றாங்க. கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஏமாத்துறாங்க. இப்ப மனிதனுடைய புத்தி மோசமாகுது. சட்டம் என்னமோ பண்ணி பாக்குறாங்க, எங்க பார்த்தாலும் கேமரா வச்சு பாக்குறாங்க. ஆனாலும் தப்பு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப வந்து விஷசாராயம் சாப்பிட்டு கள்ளக்குறிச்சியில நிறைய பேர் இறந்தாங்க. சொர்க்கத்துல இந்த மாதிரி விஷத்துக்கு வேலையே கிடையாது. நம்ம வார்த்தையும் அமிர்தம் மாதிரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய உணவு பழங்கள் தான் மெயின் உணவு. பழம்பால் தான். அந்த பழம் எப்படி இருக்குமா, சாப்பிட்றதுக்குன்னு, அதாவது ஒவ்வொரு இப்ப மாங்காய் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பழம் வெரைட்டி இருக்குமா, ஜூஸுக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குமா. அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் புழியறதுக்கே ஒரு தெம்பு வேணும். எலுமிச்சை பழம் புழியறதுக்கே தெம்பு வேணும். அவ்வளவு ஈஸியா புழிஞ்சிட முடியாது. ஆனா அங்க சும்மா இப்படி ஸ்லைட்டா அமுத்தினாலே போதுமா, அப்படியே ஜூஸ் வருமா. அப்ப அது பழத்துக்குன்னு உள்ள வகையாம். அதுவும் ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, எல்லாமே பக்கத்திலே இருக்கும். அந்த உலகத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லாமே வந்து குள்ள தென்னை மரம் இந்த மாதிரி வருது பாருங்க. எல்லாமே இல்லையா, மாமரம் எல்லாமே அப்படியே கீழே காய்க்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சொர்க்கத்துக்காக உருவாகிட்டு இருக்குது. என்ன ஒண்ணு இன்னைக்கு மண்ணுல சத்து கிடையாது. அதனால நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் அதுல பெருசா டேஸ்ட் வந்துடாது. ஆனால் போக போக சத்தும் பயங்கரமா இருக்கும். அதாவது சொர்க்கத்தில் ஒரு மாம்பழம் கனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற சுவையில லட்சத்துல ஒரு மடங்கு கிடையாது இப்பன்றார். அப்ப அங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. இப்பவே சில நல்ல மாங்கனிகள் இருக்குது இல்லையா, பங்கனப்பள்ளி, செந்து என்ன ரொமேனியாவா, மல்கோவா, இதெல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கும் இப்பவே. அதாவது நமக்கு அப்படி தெரியுது டேஸ்டா இருக்கிற மாதிரி, ஆனா அங்க பயங்கர டேஸ்டா இருக்கும். ஆனாலும் அதுக்கு நம்ம மயங்க மாட்டோம்.
மயங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதே சாப்பிட்டு சாப்பிட்டு செத்தே போனாலும் போயிடுவோம். அதனால அதே மாதிரி அழகு பயங்கர அழகா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அழகா இருப்பாங்கன்னா போட்டோ எடுத்தா விழாதான், அவ்வளவு வெள்ளை வெள்ளன்னு இருப்பாங்களாம். இப்பவுமே நீங்க வந்து நல்ல வெள்ளையா இருக்கிறவங்கள போட்டோ எடுத்தா சரியா கிளாரிட்டி வராது, கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, அதனாலதான் வந்து ஒரு பாலு மகேந்திரா சினிமா டைரக்டர், அவர் வந்து எப்பவுமே அவருடைய படத்து ஹீரோ ஹீரோயின் வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறவங்கள தான் பார்ப்பார். ஏன்னா அப்பதான் வந்து முகம் கிளியரா விழும். அந்த லைட்டிங்ஸே அதுக்கு தான் வைப்பாங்க, கொஞ்சம் நிழல் வரா மாதிரி வைப்பாங்க, இல்லாட்டினா தெரியாது ஃபீச்சர்ஸ், அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு விழுந்த மாதிரி இருக்கும், ஒரு கிளார் அடிச்ச மாதிரி இருக்கும். சொர்க்கத்துல யாரும் போட்டோவே பிடிக்க முடியாதான் என்ன பண்ணாலும். அப்ப எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கொண்டுட்டு வரும்போது மகாலட்சுமியா வந்தோம், போகும்போது அரக்கிய சூர்பனகையா போறோம், இப்படியே இருந்திருக்குது. சோ இப்ப இப்படிப்பட்ட சூர்பனகையை மீண்டும் மகாலட்சுமியா மாத்துற, அதுக்குதான் இந்த ஞானத்தை கொடுக்கிற. அப்ப முதல்ல இந்த ஞானத்துல குணம் மாறுது, குணம் மாறிட்டாலே எல்லாமே வந்துரும். அப்ப இந்த குணம் மாத்துறதுக்கான ஞானத்தில் முதல் ஞானமே நீங்க உடம்புன்றத மறந்துடுங்க. ஏன்னா உடம்புன்னு நினைக்கும் போதுதான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க, நிறைய பாவங்கள் செய்றீங்க. வெறும் ஆத்மா, நான் வெறும் ஒளியா இருக்கிறேன்னே புரிஞ்சுக்கோங்க. உடம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னே புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கிட்ட பேசும்போது கூட ஒரு ஒளி தான் என் கூட பேசிட்டு இருக்குது, ஒரு ஒளி தான் கண் வழியா என்ன பார்த்துட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த ஒளி பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா அந்த ஒளியை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த ஒளியுடைய சவுண்டை கேட்டுட்டு இருக்கிறேன். இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த உடம்பே எனது இல்ல அப்படின்றத முற்றிலும் நீங்க மறந்தாதான் இனி வரும் எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவம் உங்களுக்கு வலியை கொடுக்காது. ஏன்னா உங்க கற்பனை கெட்டாத துரோகம் எல்லாம் நடக்கும். இவங்க போய் துரோகம் பண்ணாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம யாருக்காக வாழ்ந்தோமோ அவங்களே நமக்கு எதிராக மாறுவாங்க. சோ அதுதான் திரும்புற பக்கம் எல்லாம் பிரச்சனை ஆகுது இல்லையா? சோ அது மாதிரி நிறைய நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா என்னுடையவர் ஒரு சிவத்தந்தையை தவிர யாரும் இல்லை. ஏன்னா வெறும் ஆத்மா, உடம்பே கிடையாது. இப்போதைக்கு கடமையை செய்யறேன், அவ்வளவுதான். பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. எப்ப வேணாலும் வரும், நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன். என்ன பண்ணும், உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்துடணும். நான் சிவனுடையவன், என்னுடைய அந்த உரிமை சண்டை போடுறதெல்லாம் அவரோட மட்டும்தான், மனிதர்களோட கிடையாது. அவங்க வர்றதுக்கு ஏதோ கர்ம கணக்கு இருக்குது, நமக்கு குழந்தையா பிறந்திருக்கலாம், கணவனா இருக்கலாம், ஏதோ ஆனாலும் இருக்கலாம். ஆனா கணக்கு அவரோட மட்டும்தான். அவர் நம்மளை விட்டு போறது கிடையாது. அவரு நிரப்பிட்டு தான் போவார், தனியா இல்ல, கூடவே அழைச்சிட்டு தான் போவார். இவ்வளவு கேரண்டி கொடுக்கிறார். அப்புறம் எதுக்கு நம்ம கவலை பண்ணணும்? சோ அப்ப அவரை மட்டுமே கணவனாக, அப்பா அம்மாவாக, சகோதரன் சகோதரியாக, குழந்தையாக, சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி சகல உறவாகவும் நினைக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவை தவிர வேற உறவே கிடையாது, எல்லாம் தனித்தனியா வந்துட்டாங்க இல்லையா? சோ தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா எங்க ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படி எல்லாம் இருந்தது கிடையாது. ஆனா இப்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனா போன் பேசி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்பெல்லாம் அங்கேயே லீவ் விட்டாலே தாத்தா வீடுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இனி வர குழந்தைங்களுக்கு அதுவும் இருக்காது. அப்ப எல்லா உறவும் கட் ஆகுது. அப்ப அனைத்து உறவும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு நடத்துறார். எப்படி அந்த உறவாக அவர் நமக்கு இருக்கும் பொழுது, அவர் அப்பாவாக, ஆசிரியராக, நண்பனாக, அவர் சொன்னார் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு கைட் பண்ண நான் கூடவே இருக்கிறேன். ஆனா நீதான் நான் இருப்பதை மறந்து இருக்கிற. இல்லாட்டினா ஒவ்வொரு தடவையும் அவரை கேட்போம்ல, நம்ம கேட்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்டுட்டு செய்யுங்கன்றார். ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, திருப்பி நீங்க ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அப்பா நான் இந்த பதில் சொல்லலாமா, இது அவங்கள ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டு தான் பேசணும்ன்றாரு. ஏன்னா ஒன்ஸ் வாயை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இல்லையா? வில்ல இருந்து புறப்பட்ட அம்பும் வாயில இருந்து புறப்பட்ட சொல்லும் திரும்ப வராதுன்னுவாங்க. ஏன்னா அது வந்து காலகாலத்துக்கு பழி வாங்குற அளவுக்கு மாத்திடும் அவங்கள. அப்ப கவனிச்சு பேசணும். நம்ம எப்படி கவனிக்கணும்னா, சொர்க்கத்துல நான் நாராயணனா இருக்கும்போது, மகாலட்சுமியா இருக்கும்போது நான் எப்படி பேசியிருப்பேன், நம்மளால ஓரளவு கணிக்க முடியுது இல்ல?
எப்படி நினைச்சு பக்தி உருகுறாங்க அவங்கள பார்த்து. அப்ப அவங்க அதுக்கு தகுதியானவர்களா தானே இருந்திருப்பாங்க. அப்படிதான் நீங்க இருந்தீங்க. அப்ப நான் வந்து ஒரு நாராயணனுடைய ஆத்மா, உடம்பு இல்லாம இருக்கிறேன். பட் அந்த அதாவது இந்த உடம்புன்னு நினைச்சிட்டாலே நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இன்னாரோட குழந்தை, பணக்காரனா இருக்கிறேன், இந்த பதவியில இருக்கிறேன், இவ்வளவும் சேர்ந்துதான் உங்க வாயில இருந்து வார்த்தை வரும். அப்ப அந்த வார்த்தையில இவ்வளவு விஷயம் கலந்து வருது. வார்த்தை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது திமிரா இருக்கிற ஒருத்தன் படுத்த படுக்கை ஆகும்போது தானாவே அந்த திமிரு போகும். பணத்துல ஆடிட்டு இருக்கிறவன் திடீர்னு ஃபுல் காசு இழந்த உடனே அந்த அகங்காரம், கான்பிடன்ஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும். அப்பதான் கடவுளே பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, இருக்கும்போதே எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கோன்ற. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போதே எனக்கு உடம்பே இல்லைன்னு நினைச்சுக்கோ. உறவுகள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு எந்த உறவும் கிடையாது கடவுளை தவிரன்னு நினைச்சுக்கோன்ற. அப்படி இருந்தாதான் எப்பவுமே நாம மனசு நிரம்பி இருக்கும். மற்றவர்களை சார்ந்தோ மற்ற பொருட்களை சார்ந்தோ உங்க திறமையை சார்ந்தோ உங்க ஆனந்தம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை அது ஏமாத்திடும் இல்லையா? திடீர்னு எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா படிக்கிற நிறைய பேருக்கு மனநோய் வந்துடுது, எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அப்ப ஒரு விதத்துல அந்த அகங்காரத்தினால கூட இருக்கலாம் இல்லையா? சோ அகங்காரம், சென்சிட்டிவா இருப்பாங்க. ஏதோ கடவுள் என்ன வச்சு ஏதோ இருப்பாங்க, சொல்லி தராம இருப்பாங்க. அவங்க அந்த டைமுக்கு போனோம்னா அதை வெளில காட்டிக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு இல்லையா? என்ன பசங்களா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு பசங்க கிட்ட. இப்ப அது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ் கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு ஏஞ்சி சொல்லிட்டு இருப்பாங்க, மத்தவங்களை பேசவே விட மாட்டாங்களாம். அது வேற நிறைய பேரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அதுக்கு ஈக்குவலா படிக்கிற பையன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அந்த பொண்ணு எந்த நேரமும் ஏஞ்சி பேசிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குது, எல்லா மிஸ்ஸும் அவங்களே புகழறாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இதை சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு, எனக்கே இதை வந்து நான் முதல்ல அனுபவம் பண்ணியிருக்கிறேன். ஒரு அஞ்சாவது படிக்கும் போது நினைக்கிறேன், ஏதோ மிஸ் கேட்கறாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க, யாரோ ஒருத்தனை கேட்கறாங்க, எனக்கு அதுக்கான பதில் தெரியும், ஏன்ச்சு சொல்லல, எனக்கு தெரியும் 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 தெரியும்னு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பா. அப்படியே 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 ஆடுறேன் நான் மனசுக்குள்ளே. ஏன்ச்சு சொல்ல தைரியம் இல்ல, கேட்டா சொல்லலாம், கேட்கல, பட் எனக்கு தெரியும்ன்றது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஆத்மா பலகீனமா இருந்திருக்கு பாருங்க இல்லையா? அதுதான் பிற்காலத்துல ஒரு துக்கம் வந்தாலும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. அது அப்ப இந்த விஷயம் வந்து குழந்தைங்க கிட்ட கேட்கணும், உங்களுக்கு அப்படி ஆகுதா? குறிப்பா நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆகுதா? அவங்களுக்கு தான் மெயினா இதெல்லாம் ஆகும். சோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது டீச்சருக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டீச்சர் இங்க குழந்தைகளை அணுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப யாரோ பேட்டியில சொன்னாங்க, அவனால முடிஞ்சா உன்னால ஏன் முடியாது அப்படின்னு. முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல, எல்லாராலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அது யாருன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அதை பார்த்து அடுத்த வீடியோல போடலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லார் கையும் நிரப்பி தான் அனுப்பிச்சாரு, எல்லாரும் இப்ப காலி ஆயிட்டோம். ஏன்னா கலியுகத்துடைய இறுதி சுத்தி வந்தோம்ல, 5000 வருஷம் சுத்தணும் இல்லையா, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப நிரப்பிக்கோங்கன்னு சொல்லதான் கடவுள் வராரு. சோ நிரப்பிக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் விட்டுருங்க, கரெக்ட், ஆத்மான்னு உணருங்க இல்லையா? சோ பொட்டு வைக்கிறது அதுதான். சோ கரெக்டா நீங்க சந்தனம் வச்சிருக்கிறீங்க. சோ சந்தனம் அல்லது விபூதி வைக்கும் போது அது ஒயிட்டா தெரியும், சிகப்பா வைக்கிறத விட இது சூப்பர் இது. ஏன்னா அப்படிதான் ஆத்மா இருக்குது இல்லையா, நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அது வைக்கிறது வந்து நல்லது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஸோ அப்ப ஆத்மா மட்டும்தான் நான், வேற எதுவுமே என் இது கிடையாதுன்றத திரும்ப திரும்ப சொல்லணும். ஓம்க்கு அர்த்தமே அதுதான், நான் ஆத்மான்றதான் அர்த்தம். ஓம்னு லட்சம் தடவை போடுறாங்க கோயில்ல, ஆனா அதுக்கு அர்த்தமே தெரியாது. அர்த்தம் தெரிந்து நீங்க அதை லட்சம் தடவை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆத்மான்ற உணர்வு இருக்கும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்போம், நமக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா, நான் ஆத்மா ஞாபகம் வச்சாலே பரமாத்மா ஞாபகம் வந்துடும். உடம்பு நினைச்சா உடல் சார்ந்த உறவுகள் தான் ஞாபகம் வரும். அடுத்தது உலகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது,
அப்படின்னு தெரிந்தால் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்கள பார்த்து நீங்க பொறாமப்பட மாட்டீங்க, பரிதாபப்படுவீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது அழியக்கூடிய செல்வம், எல்லாமே அழிய போகுது. மாறாக நாம அழிவற்ற உலகத்திற்கு, மரணமற்ற உலகம் சொல்றோம் அத. ஏன்னா ஆத்ம உணர்வுலயே இருக்கனால உடலுக்கு தான் மரணம். அதனால உடலை விடுவது கூட அங்க துக்கமாக யாரும் நினைக்க மாட்டாங்க, குஷி குஷியா உடலை விடுவோம். அந்த மாதிரி உலகத்துக்கு போறோம். அங்க யாருமே நம்ம கிட்ட வந்து எதையும் அபகரிக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது. ஒரே மதம், ஒரே வழி, ஒரே மொழி, உலகம் முழுவதும். அங்க பாரதம் தான் உலகமா இருக்க போது, மற்றது எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும். ஸோ அதனால ஆப்வியஸா அங்க ஹிந்தி மொழி தான் இருக்கும். அடுத்தது ஒரு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ராஜ்யமும் எப்படி இருக்கும்னா நம்ம வரலாறு புஸ்தகத்துல படிச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. தன் குழந்தை மாதிரி தான் ராஜா ராணி வந்து பிரஜைகளை ட்ரீட் பண்ணுவாங்க. பிரஜைகளும் தன்னுடைய அப்பா அம்மா மாதிரி அன்பு வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப எப்படி இருக்கும் அந்த உலகம்? அங்க உங்களுக்கு பெரிய வேலையே இருக்காது, எல்லா வேலையும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல செய்யற அந்த வேலைய 1000 பேர் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிடுவீங்க? எந்த வேலையுமே இருக்காது இல்லையா? அப்படிதான் இருக்கும், நிம்மதியா செய்யலாம், நிம்மதியா இருக்கும். கரெக்ட். ஏன்னா ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தா பாட்டி காலம் அல்லது அதுக்கு முந்தைய காலத்திலையும் கூட்டு குடும்பம் எல்லாம் இருந்திருக்கும். அப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அத்தனை மருமகள் இருப்பாங்க, ஒரு வீட்டுல 8-10 குழந்தை இருக்கும். ஸோ அத்தனை மருமகள்களும் உண்மையிலே உள்ளுக்குள்ள வஞ்சம் இல்லாம வேலை செய்வாங்க. அப்ப அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ கணவன்மார்கள் வெளில போயிட்டு வருவாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அன்போட சமைக்கும் போது அந்த உணவே சூப்பரா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நான் மட்டும்தான் சமைக்கணுமா? ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவர்கிட்ட சண்டை போடுவேன், நான் மட்டும்தான் செய்யணுமா, எல்லாமே நான் தான் பண்ணணுமான்னு கேட்பேன். ஆனா அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஞானம் கேட்கறதுதான். உண்மையாவே நிறைய பேரு நீங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. அவரு இருக்க வரைக்கும் அவர்கிட்ட ஏட்டிக்கு போட்டி சண்டை போடுவேன். அவர் இதை செய்ய மாட்டேன்னு, சும்மா விளையாட்டுக்கு. ஆனா சீரியஸ் சண்டை கிடையாது. இந்த சமையல் நீ செய்யணும், நான்லாம் செய்ய மாட்டேன், நீதான் செய்யணும்னு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே ஒரு கோபமே வர மாட்டேங்குது, ஒரு மனசுல ஒரு பயம், ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே எனக்கு தீர்வு கொடுக்குதுண்ணா. இப்ப நான் எதை பத்தி முந்தா நாள் ஒரு விஷயம் வந்து என்ன நினைச்சேன்னா, தப்பு பண்றவனா நல்லாதான் இருக்கான், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க அந்த டாபிக் போட்டீங்களா, நம்மளுக்கு இந்த தப்பு இருக்கு அதனாலதான் இதை மாட்டியிருக்கோம்னு தெரிஞ்சு அதை மாத்திக்கிட்டேன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து மாத்த வைக்குதுங்களா. டெய்லி காலையில 4 மணிக்கு நான் முரளி படிச்சிடுறேன், நீங்க அமிச்சிங்கல்ல அது படிச்சிடுறேன். சமைக்கும் போது உங்களோட வீடியோ வச்சுட்டு தான் சமைப்பேன். வீட்டுல எந்த நேரமும் உங்க வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். அதனால எனக்கு அந்த மனசுக்குள்ள வலியோ கஷ்டமோ இல்லவே இல்லைண்ணா. செம ஹாப்பியா ஆனந்தமாவே இருக்கு. எல்லாருமே கேக்குறாங்க, எப்படி உன்னால சிரிச்சுட்டே இருக்க முடியுது, எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது அப்படி கேக்குறாங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. நீங்க எல்லா விஷயமும் நல்லா புரியுற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு எதை பத்தி நான் திங்க் பண்றேன்னா அதை பத்தி நீங்க போட்டுடுறீங்க. ஒரு நாள் படுத்துட்டே லட்சுமி நாராயணன் ஆகணும்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அன்னைக்கு நீங்க அந்த வீடியோ போட்டீங்க, லட்சுமி நாராயணன் ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு. நான் என்ன திங்க் பண்றேன்னா அந்த வீடியோ நீங்க போட்டுடுறீங்க. அது வந்து முரளி வீடியோ. அது எனக்கு இதுவே ஒரு ஆணவம் வந்துரும் போல இருக்கு. இல்ல எல்லாருக்குமே கடவுள் வந்து அந்த முரளியில அதை கொடுப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கா. ஒரு டைம் நானே திங்க் பண்ணுவேன், நமக்கு ஒருவேளை ஆணவம் வருதா, திமிர் வருதா, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமா, இதுக்கு என்ன பாதிப்பு வந்துருமா அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஒண்ணுன்னா. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு இப்பதான் ஞாபகம் வருது. போன வாரம் முரளியில கடவுள் சொன்னாரு, அப்பா சொன்னாரு, குழந்தைங்களை சாதாரணமா நினைக்காதீங்க, குழந்தைங்களை வச்சு பெரியவங்களுக்கு ஞானம் கொடுத்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, நீ யாரு பெத்த புள்ளமான்னு கேட்பாங்க, சொல்லுங்க நாங்க சிவனுடைய குழந்தை, அவரு எங்களுக்கு ஞானத்தை ஊட்டி வளர்க்கிறாரு, பிரம்மா உடல் மூலமா வந்து பேசுறாரு அப்படின்னு குழந்தைங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு அந்த தூய்மையின் சக்தி இருக்குது இல்லையா.
சோ அது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சில குழந்தைங்க வந்து நம்ம சேனல்ல பேசி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேலை பளு வந்ததுனால அப்படியே குழந்தைங்களாம் அப்படியே விட்டாச்சு. உடனே கடவுள் சொன்ன உடனே சரின்ட்டு உடனே அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போன் அடிக்கிறேன். அவங்க அம்மா எடுத்து சொல்றாங்க, என் குழந்தை இப்ப நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண. அவ்வளவு பெருசாயிடுச்சா? இல்ல அப்ப 5வது படிச்சது இப்ப +2 போயிடுச்சு. சோ அப்ப பாருங்க, நம்ம நினைக்கிறத வந்து அப்பவே பண்ணிடணும். விட்டோம்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. நீங்க நிஜமா குழந்தை பண்ணுங்க அண்ணா. கண்டிப்பா பசங்களால இது நிறைய விஷயம் வெளியில போகும். கடவுளை பத்தி அவங்கதான் தெளிவா சொல்ல முடியும். இப்ப இருக்க காலத்து குழந்தைங்க இந்த அளவுக்கு இருக்காங்களா, ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களான்னு திங்க் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். நாஸ்திகவாதிய கூட இப்ப அந்த ஸ்கூலுக்கு வராரு, ஒரு ஸ்டேஜ்ல வந்து உட்கார்றவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை பேசினோடனே அவரே ஸ்மைல் தான் மாறிடுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நாஸ்திகவாதியே வராரு தலைமை தாங்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பேசினோடனே அவரே இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்கல்ல. அதனால நம்ம குழந்தைங்களை வச்சு பண்ணணும். அதுதான் நானுமே எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமா கேட்கறது. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, இந்த ஞானத்தை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல போடுங்க, நாங்க போன் நம்பர் கொடுக்கறோம். என் 2 பசங்களுக்கும் ஒண்ணு கல்வி தரணும், இன்னொன்னு இந்த ஞானத்தை தரணும். நான் சொத்து சேர்க்கறதோ இல்லையோ, என் 2 பசங்களுக்கும் ஒண்ணு கல்வி, இன்னொன்னு ஞானம். இது 2ம் அழியாத சொத்து. நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது இது மட்டும்தான். சொத்தோ இந்த சொந்தங்களோ கிடையாது அண்ணா. இது எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அப்பதான் குழந்தைங்களும் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது, ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது இல்லையா? அப்ப மனதை வந்து பலப்படுத்தணும். அதுக்கு எந்த ஸ்கூல்லயும் பாடம் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா நல்லா படிக்கிற குழந்தைக்கு தான் மனம் வீக்காவே இருக்குது. சோ அப்ப அந்த மனம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான பாடம் எங்கேயுமே கிடையாது. யோகான்ட்டு சேர்த்துக்கிறாங்க. அந்த யோகாசனம் மூச்சு பயிற்சி பண்ணா மனம் எப்படி பலமாகும்? ஓம்னு சொன்னா மனம் எப்படி பலமாகும்? இல்லையா? இங்க ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க சக்தி வருது. கூடவே ஒவ்வொரு ஞானமும் கொடுக்கிறாரு. நடக்கிறது நாடகம், அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க நடிக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்க விலகி சாட்சியா பாருங்க. இப்ப அந்த ஞானத்தை கேட்கவே நான் இந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கேன். ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா, ரைட், அவர் வேற பிறவி எடுத்துட்டாரு. அம்மா இறந்துட்டாங்களா, ரைட், அவங்க வேற பிறவி எடுத்துட்டாங்க. நம்ம நடிக்கிற நாடகத்தை கரெக்டா நடிக்கணும். இதுல தப்பு இல்லாம நடிக்கணும். இதுல தப்பு வந்துன்னா அதை மாத்திக்கணும் அப்படின்னு நான் என்ன மாத்திக்கிறேன். ஆனா எனக்கு இது ஆணவமும் கிடையாது. அப்பா சொல்லி கொடுக்குற வழி நடக்கணும், நம்ம அப்பா சொல்லி கொடுக்கறத கேட்கணும் அப்படின்றதுதான். இதே நம்ம குழந்தைங்களுக்கு கத்து தரணும் தான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டாபிக் எடுத்துட்டு கையில என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்னு எடுத்துட்டு எதோ பேசுறோம், கமெண்ட் அடிப்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கமெண்ட்காக இல்ல, பசங்க மூலியமா போனா நிறைய பேருக்கு ஞானம் சேரும் அப்படிங்கறதா. நம்ம எதை கொண்டு வந்தோமோ இல்லையோ, போகும்போது ஓரளவுக்காவது ஞானத்தை கொடுக்கணும். நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது, அதுக்குள்ள சீக்கிரமா இந்த ஞானத்தை கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட். ஏன்னா குழந்தைக்கு நீ இப்ப பெரும்பாலும் அப்பா அம்மா வைக்கிற சொத்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நடுவுல யாரோ எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாதா அள்ளிட்டு போயிடுவாங்க. இது இல்லாம திடீர்னு வீடு உள்ள வாங்குறத பாக்குறோம், வீடு இடிஞ்சு விழுறத பாக்குறோம், அங்கங்க என்னென்னமோ நடக்குது. இப்ப விஷசாரம் குடிச்சு இறக்குறத பாக்குறோம். டக்கு டக்குன்னு உயிர் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த செல்வம் வந்து அழியாது இல்லையா? இப்ப ஸ்கூல்ல படிக்கிறது கூட அழிஞ்சிடும், அடுத்த ஜென்மத்துக்கு வராது. ஆனா இது ஜென்மத்துக்கு தொடரும். ஆக்சுவலா 5000 வருஷமாக இப்பவும் நமக்குள்ள கொஞ்சமாவது நல்ல குணம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அது காரணம் இந்த கடைசி 1 வருடம் சிவபெருமான் கிட்ட நாம படிக்கிற இந்த ஞானத்தினால நம்ம குணத்தை மாத்திக்கிறது தான். அதை எந்த அளவுக்கு ஆழமாக மாத்திக்கிறோமோ, அது மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க நான் ஆத்மா, எனக்கு உடம்பே கிடையாது, சிவ பரமாத்மா அப்படின்னு நீங்க விலகி இருக்கும்போது மரண பயமே வராதுன்ற. ஏன்னா பயத்திலே மிக பெருசு மரண பயம்தான். சுத்தி அந்த சுனாமி அது இதுன்னு நடுவுல மாட்டினா கூட உங்களுக்கு பயம் இருக்காதான். உடம்பு நினைச்சாதான் பயம் வரும்ன்ற. நான் தான் எப்பவுமே இருக்கிற ஆத்மா தானே, அந்த உணர்வுல இருக்கும்போது பயம் இல்ல. உடம்புக்கு அப்பா கொடுத்துட்டு எப்ப வேணாலும் அவர் எடுத்துப்பாரு. ஆனா அதுக்குள்ள என்னத்த கத்துக்கணும்னா, நம்ம பிறந்துட்டோம், ஞானத்தை நிறைய கத்துக்கணும். அதுதான் எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கத்துக்கணும்.
இன்னொரு இத முக்கியமான பத்தி விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென்ரலா நிறைய பேர் வந்து குழந்தை பருவத்தை வந்து அசை போடுவாங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம அங்க போனோம், அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவோம். ஏன்னா இந்த ஜென்மத்துல நாம அதிகமா அனுபவிச்ச சந்தோஷம் அதுதான், அதனால போயிட்டு வரும். ஆனா சொர்க்கத்தோட ஒப்பிடும் பொழுது அது ஒண்ணுமே கிடையாது. இப்ப பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி போங்க மனசுனாலன்றார். நாளைக்கு என்ன பண்ண போறோம், சொர்க்கத்துல எப்படி இருக்க போறோம்னு சொர்க்கத்துல plan பண்ணுங்க. சொர்க்கத்துல எப்படி இருப்போம், அங்க பரிசு, அதாவது இங்கேயே குழந்தையா இருக்கும்போது நான் எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம்னா, அங்க பெரியவங்களே குழந்தையா இருப்போம். இப்ப குழந்தையா இருக்கும்போது குழந்தைங்களோட தான் நம்ம ஆனந்தமா இருப்போம். பெரியவங்க கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி தான் இருப்போம், ஒரு விதமான பயம் இருக்கும். அங்க பெரியவங்களே குழந்தை மாதிரி இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு ஜாலியா இருக்கும். இன்னைக்கு பெரியவங்க குழந்தை மாதிரி இருந்தா பைத்தியம்னுவாங்க இல்லையா? ஆனா அங்க அப்படி இருப்பாங்க. ஆனா நம்மை அறியாமல் மூன்றாம் பிறைன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, கமலஹாசன் பழைய படம். பார்த்ததில்ல, சரி, ஓகே. அதுல வந்து ஹீரோயின் வந்து ஸ்ரீதேவி வந்து பைத்தியம் பிடிச்சிடும். அந்த படம் ஓடினதுக்கு காரணமே அந்த பைத்தியமாகி அந்த ஸ்ரீதேவி நடிச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஏன்னா அது குழந்தை மாதிரி நடிக்கும். இப்ப பெரியவங்க கிட்ட அந்த குழந்தைத்தனம் இருக்கிறது மக்களுக்கு பிடிக்குது. ஆனா நிஜத்துல பார்க்கும்போது பைத்தியம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சமுதாயம் எல்லாம் என்ன சொல்லுதோ அதை சேர்ந்து சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். இது என்ன பண்றது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருநங்கைகளே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விதமான குழந்தைத்தனமா தான் இருப்பாங்க அவங்க பேசுறது. ஆனா இந்த சமுதாயம் எல்லாம் அவங்கள ஓரங்கட்டி அவங்களையும் மிருகமாக்கிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி தான் ஒரு திருநங்கை சகோதரி கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அவங்க இதான் சொன்னாங்க, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவங்களை ட்ரிகர் பண்ணி தான் அவங்கள ஒரு மிருகம் மாதிரி ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நாம வச்சுட்டு போற மிகப்பெரிய செல்வம். ஆக்சுவலா நம்மளே பிச்சைக்காரங்க, நம்ம எப்படி குழந்தைக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப நமக்கே பாபா தான், கடவுள் தான் கொடுக்கிறார். ஸோ கடவுளை அப்பான்னு சொல்லுவோம், சிவனை அப்பா தான் ஹிந்தியில பாபான்றோம். ஸோ மற்ற சீரடி சாய்பாபா சத்ய சாய்பாபா சொல்லல. ஸோ நாங்களே கடவுள் கிட்ட தான் அடையிறோம் அப்படின்னா குழந்தையும் அவர் கையை பிடிச்சி விடணும். அப்பா நான் பாத்துக்கிறேன்டா ஒண்ணுன்றதை விட உங்க குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம் எதுவும் கிடையாது. மேல இருக்க அப்பா உனக்கு பாத்து எல்லாமே. ஆனா நான் உண்மையா இததான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இததான் சொல்லியிருக்கேன். நான் உன்னை வந்து வளர்க்கிற ஒரு கருவி, உனக்கு தேவை எல்லாமே செய்வேன். அது கூட நான் செய்யல, அவர் சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை எப்ப வேணாலும் அவர் கூட்டிட்டு போவாரு. அதனால உன் கடமையே நீ இப்படிதான் செய்யணும், படி, ஞானத்தை கத்துக்கோ. இது 2 தான் நான் என் பசங்களுக்கு இப்பவும் சொல்லி கொடுத்திருக்கேன். என்னை எப்ப வேணாலும் அப்பா வந்து கூட்டிட்டு போவாரு, நான் போயிடுவேன் எங்க அப்பா கிட்ட. நீ படிச்சு நீ உங்க அப்பா கிட்ட போற வழியை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கடவுள் முன்னாடி போட்டோ வச்சுட்டு, நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானுடைய போட்டோ வச்சுட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி போய் அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேச சொல்லுங்க. டைரக்டா உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்லுங்க. அப்புறம் நான் காலையில வரைக்கும் ஒருவேளை எனக்கு டச் ஆகலைன்னா அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க கரெக்டா அதை பண்ணுவீங்க. ஆச்சரியமா இருக்கும். ஒரு நிஜ சம்பவம். இதே மாதிரியே இந்த மாதிரி பிரம்மகுமாரி வீட்டுல வந்து குழந்தைய ட்ரெயின் பண்றாங்க, நீ எதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சென்டருக்கு போறாங்க. குழந்தை வந்து குளிச்சுட்டு இருக்குது. அப்ப இது இங்க இருக்கு, ஏதாவது இல்லைன்னு வச்சுக்கா நீ பாபா கேளுன்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தா அப்பதான் தெரியுது இவங்க வந்து துண்டு குழந்தைக்கு கொடுக்க மறந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அந்த குழந்தை துண்டு எடுத்து தொட்டிட்டு இருக்கு. எப்படிரா அப்படின்னா, அதான் பாபா கேட்டா அவர் வந்து கொடுத்தாருன்றாங்க. அப்ப பார்த்தா அதே மாதிரி அந்த பிரம்மா உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல்லே வந்து அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறேன். சோ இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கும் அந்த நிச்சய புத்தி இருக்கும்போது. எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கும் போது நானும் கேட்டுட்டு தான் தூங்குவேன் எப்பயுமே, வச்சுட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். அப்ப எங்க பாப்பா கேட்டா, இது 24 மணி நேரமும் கேட்டுங்கிற, உனக்குதான் வயசாயிடுச்சு, இப்படி கேட்டு உயிர் எடுக்கிற, எங்களுக்கு ஏன் இது கத்து தர அப்படின்னு.
சரிம்மா நீ எது இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, பாபா கிட்ட, அதாவது கடவுள் கிட்ட கேட்டுக்கோமான்னு. சரி நான் என்னம்மா கேட்கட்டும் அப்படின்னா, நீ டெய்லி 6:30 மணிக்கு எழுந்திரிக்கிற, நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு தூங்க. நீ 5 மணிக்கு எழுந்திருக்கிற, எப்ப எழுந்திருக்கிற நாளைக்கு பாத்துக்கலாமா, சும்மா அவர்கிட்ட கேட்டுக்கோ, எங்கேயோ போய் அவரை பாத்துட்டு போமான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில நிஜ சம்பவம் இது. 5 மணிக்கு எங்க அப்பா வந்து அவளை எழுப்புற மாதிரி தோணுச்சான். எங்க அப்பா உருவத்துல வந்து எழுப்பிட்டாங்க. ஏஞ்சிட்டு மா ஏந்திருமா, மணி 6 ஆகுது, ஏந்திருமான்னு என்ன எழுப்புறாவ. நம்ம போயிட்டு தூங்குனேன்னா 5 மணிக்கு எழுப்பு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணுமா, தாத்தா வந்து எழுப்பிட்டாருமா அப்படின்றா. எழுந்திரிச்சு பார்த்தா தாத்தாவும் யாரும் இல்ல. இது நிஜ சம்பவம். என்ன கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், நடக்காத ஒண்ணு நீ உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டேன். அவர் வந்து அன்னைக்கு அப்பா எழுப்பிட்டாரு 5 மணிக்கு அவளை சொன்னா என்கிட்ட. இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நான் என்ன ஒண்ணு இப்படிதான் சொல்லிடுவேன், அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க, நான் உங்களை ஏற்கிற ஒரு கருவி, எது வேணாலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, நடந்தா நீ அப்பா இருக்காது நம்பு, நடக்கலன்னா இல்லன்னு நினைச்சுக்கோன்னு. ஆனா அது நடந்துரும். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வந்து இப்ப ஏதோ சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்து கடவுள் சொல்றாரு எல்லாருமே என்னை தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறார். ஆனா எல்லாரும் சிவனை நினைக்கிறாங்க இல்ல, இயேசுவை நினைக்கிறாங்க, முருகனை நினைக்கிறாங்க, சீரடி சாய்பாபாவை நினைக்கிறாங்க, வள்ளலாரை நினைக்கிறாங்க, இப்ப நிறைய சாமியார்கள் முளைச்சிருக்கிறாங்க, அவங்கள குருஜின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கடவுள் நம்பிட்டு நினைக்கிறாங்க. அப்ப கடவுளை தான் நினைக்கிறாங்க, ஆனா டைரக்டா நினைக்கல, கடவுளை தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் நீங்க 100% அவங்க தான் கடவுள் நம்பி நினைத்தால் அவர்கள் மூலமாக உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன்ற. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த சாய்பாபாவே வந்து 4 மணிக்கு எழுப்புனாரு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச உருவம் தான் இல்லையா. ஏன்னா கடவுள் இப்போ ஒளிப்புலி வந்துச்சுன்னா தெரியாது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதே நேரத்துல சிவன் கழுத்துல பாம்பு போட்டு பக்தியில இருக்கிற போட்டோக்கு வந்தா பயந்து அலறி அடிச்சு செத்து போயிடுவாங்க இல்லையா. 4 மணிக்கு பாம்போட ஒருத்தர் நின்னா என்ன வருது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அது மாதிரி தியானம் பண்ணி இருக்கிறான். தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பாக்குறான், எதிர உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். நீல உடம்புல பக்கத்துல பாம்போட உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும். அப்படியே கண்ணை மூடி திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு திறந்து ஸ்லைட்டா திறந்து பார்த்தா இல்லையா. அதுல இருந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்றது இல்லையா. சோ அதுதான் மொத்தத்துல வந்து கடவுள் தான் இதை பண்றாரு. அது தெரியாத காரணத்தினால்தான் ஏசப்பா பண்றாரு, இவரு பண்றாரு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே நீங்க கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படி நட்சத்திரம் மாதிரி நினைக்கும் போது மட்டும்தான் உங்க பாவம் போகும். மற்றபடி நீங்க யாரை நினைத்தாலும் உங்களுடைய அற்ப கால ஆசைகள் நிறைவேறும் இல்லையா. ஏதோ ஒரு பொருள் வேணும்னு கேக்குறீங்க, நோயிலிருந்து குணமாகணும், இதெல்லாம் நிறைவேறிக்கும். பட் உங்களுடைய பாவம் அழியாது. பாவம் அழிகிறதுக்கு நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை மட்டும் நினைவு செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய பாவம் அழியும். ஸோ கரெக்டா பண்ணணும்னா பெண்கள் அழகா பண்ணுவாங்க. திருமணமான உடனே அது வரைக்கும் இங்கே போட்டு வைப்பாங்க, திருமணமான உடனே இங்கே ஒன்று வைப்பாங்க இல்லையா. இங்க உண்மையிலே ஆத்மா இருக்கு, ஆத்மாவுக்கு மேல இருக்கிறவர் பரமாத்மா. ஸோ இது அப்ப நம்ம ஆத்மாக்கள் அனைவருடைய கணவன் சிவதந்தை தான். அதனால்தான் பதம் பதி, பதிகளுக்கெல்லாம் மேலான பதி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்துல எல்லா பெண்களும் தாலியை மாத்துவாங்க. அப்ப அதோடைய அர்த்தம் மனிதனை கணவனாக நினைத்த நான் இப்பொழுதிலிருந்து கடவுளை கணவனாக நினைக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அது தெரிஞ்சு அவங்க யாரும் கட்டுறது கிடையாது இல்லையா. ஆனா அதோடைய அர்த்தம் அதுதான். இல்லைன்னா மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரரை கட்டும்போது நீங்க எதுக்கு கட்டுறீங்க, அதை யோசிக்காமலே பண்றாங்க பாருங்க இல்லையா. அது மீனாட்சி கல்யாணம். அப்ப தன்னை மீனாட்சியாக நினைத்து எனக்கு கட்டுறாரு. உண்மையிலே நாம தான் மீனாட்சி. அதான் உங்களுக்கு தெரியல. ஒரு பெண்ணுக்கு எப்படி கணவன் தான் எல்லாமேவோ அந்த மாதிரி சிவன் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும். எப்பவுமே அவருடைய நினைவிலே இருக்கும்போது பயமே இருக்காது. வீண் எண்ணம் வந்தா தானே பயம் வர்றதுக்கு. இறைவனை நினைக்க நினைக்க நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த போதையிலே இருக்க வரவங்கெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே வண்டியில அள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுதான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா நமக்கு தெரியும் கன்ஃபார்மா போறோம்ட்டு, நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கூப்பிடுவோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடைசியில ஃபீல் பண்ணுவாங்க என்ன பிரயோஜனம் இல்லையா.
ஓகே தங்கச்சி, ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம். ஆனா டைம் போனதே தெரியல. தேங்க்யூ சோ மச் தங்கச்சி. ஓம் சாந்தி. நன்றிண்ணா. சோ ஓகே நன்றி. நம்ம மட்டும் இல்ல, இதை பார்க்கறவங்களும் கையை நிரப்பிக்கிட்டு தான் இந்த உடலை விட்டு போகணும். வெறுங்கையோட போகணும். போயிடக்கூடாது. ஓம் சாந்தி. தேங்க்யூ தங்கச்சி. நன்றிண்ணா.